ஐயா, உங்களுடைய இந்த குழந்தைத்தனமான சிரிப்பு, அதில் கொஞ்சி பேசும் அழகு, இது யாருடைய நிலை தெரியுமா? இதைத்தான் கூறினார்கள். பாலரோடு பேயர் பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகும் ஞானியர்தம் செய்கை பராபரமே. சீலமிகு ஞானி, அந்த ஞானியின் நிலை என்ன தெரியுமா? பாலரோடு குழந்தையோடு குழந்தையாக சிரிப்பார், மகிழ்வார். பேயரோடு கொஞ்சம் கடுமையாகவும் இருப்பார். பித்தரோடு ஒரு உன்மத்தம் பிடித்த நிலையில் கலகலகலவென்று சிரித்து அரட்டி அன்பால் அருளால் பார்த்து மிரட்டுவார். இது சீலமிகு ஞானியர் வரிட்டன் எனும் 4வது பூமியில் உலாவும் ஜீவன் முக்தரின் நிலை. நீங்கள் இந்த அழகான இந்த சிரிப்பு எனும் நிலையை குழந்தைத்தனமாக சிரிப்போடு வெளியிட்டது சாதாரண நிலை என்று எண்ணுகிறீர்களா? சிரிக்கவே மறுத்த நீங்கள் எவ்வளவு அழகாக சிரித்ததோடு இல்லாமல் அதை பதிவாக்கி வெளியிட்டுள்ளீர்களே, இது அசாதாரணமான மாற்றம் உங்களுக்குள். சும்மா நாளும் சிரிக்கணும், சும்மா நாளும் சிரிக்கணும், இல்ல இல்ல சும்மா நாளும் நகைக்கணும், அப்பதான் மூச்சு ஓடுங்கும், ஒரேனா ஆயுள் கூடும், கூடினா கஷ்டம் தானே, இல்ல இல்ல ஆயுள் கூடினா என்ன நல்லதுன்னு யோகம் பயிலுவரை கேட்டு தெரிஞ்சுக்கள். ஏனென்றால் நாம் நித்தியமானவர், நிலைத்து இருப்பவர். இப்பிறவியில் கிடைத்த இந்த ஜட உடலை கொண்டு யோகத்தின் மூலம் ஆன்மாவை அறிந்து கொண்டால் பிறவி என்னும் தலையிலிருந்து மீண்டு பிறப்பில்லாத நிலையை எளிதாக எய்தலாம். அதற்கு நம் ஆயுள் நீட்டிப்பு அவசியமாகிறது.